1,650,000 ஸ்டோரிஸும் 12 போஸ்டும் 33 ரீல்ஸும் தான் போட்டிருக்காங்க. இதுக்கே அவங்களுக்கு 1 கோடி. டீல சுகர் கலக்கிறதுக்கு எதுக்கு? சரி விடுங்க. The world revolves around sexual attraction ஓட தோணுது. Wait, இன்ஸ்டாகிராம்ல சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீச்சர்ஸ் ஒன்ல இருந்தாலே கோடிகள்ல சம்பாதிக்கலாம். Trust me, it works. நம்பலையா? ஒரு டெமோ காட்டட்டுமா? You're so sweet. இவங்கள ஞாபகம் இருக்கா? இல்லன்னு சொல்லி எஸ்கேப் ஆக பாக்காதீங்க. அன்பே சிவம், வில்லன் இந்த படங்கள் எல்லாம் இவங்கள பார்த்து ஹவு பியூட்டி பிரிட்டி ஷீ இஸ் அப்படின்னு நினைச்ச ஒரு 2K கிட் நானு. இவங்க பல வருஷமா டிசப்பியர் ஆகி அப்புறம் திடீர்னு அப்பியர் ஆகி ஒரு பூல் இன்டர்வியூ கொடுத்து எல்லாரும் மனசுலயும் நுழைய பார்த்தாங்க. நுழைஞ்சாங்களா இல்லன்னு தெரியல. ஆனா இப்போ இவங்க இன்ஸ்டாகிராம்ல பயங்கர ஆக்டிவா இருக்காங்க. அண்ட் இவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன்னால இவங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருதுன்னு சும்மா கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இவங்களோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது இவங்க என்ன மாதிரியான கான்டென்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்கன்ற ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ சப்ஸ்கிரிப்ஷன்ல இது வரைக்கும் 1481 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கான அமௌண்ட் 1250. சும்மா கால்குலேட் பண்ணி பார்த்தா எவ்வளவு? 1,85,000 இல்ல 18 லட்சமா? ஜஸ்ட் போஸ்ட் போட்டு இவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா இவங்க ஸ்ரீலங்கன் ருபீஸ்ல 18 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. கேன் யூ இமேஜின்? அதே இந்தியன் ரூபாயில பாக்கணும்னா 3.5 பிரிக்கணும். எவ்வளோ? 5,28,000, கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க இதுல சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா. ஜஸ்ட் ஷீ இஸ் போஸ்டிங் அவங்களோட ஒரு கிளாமர் போட்டோஸ், வீடியோஸ், ஸ்டோரிஸ் இதெல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலமா மாசம் 5 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. ஏன் மாப்பிள்ள உனக்கு மூச்சு வாங்குது? இல்ல சொல்றேன், இதான் சொல்றேன். கருகிற மாதிரி அடிக்குது. டேய் என்னடா அது? You know how hard people are working 9 to 5 just to get paid 50,000? It's insane, right? இவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஜஸ்ட் 1000க்கு மேல தான் இருக்கு. ஆனா நிறைய பேரோட சப்ஸ்கிரைபர்ஸ் 10,000, 20,000 இந்த மாதிரி இருக்கு. அப்போ அவங்களுக்கு எவ்வளவு வருமானம் வரும்னு நினைக்கிறீங்க? ஐயோ சாமி, வேற இந்த மாதிரி ஒரு சில கான்டென்ட் கிரியேட்டர்ஸோட சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு அவங்களோட மந்த்லி இன்கம் நம்ம அலசி ஆராய்ச்சி பார்க்கலாம், கண்டுபிடிக்கலாம். பட் பிஃபோர் தட் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீச்சர் கண்டிப்பா தேவைதானா? இந்த மாதிரி எக்ஸ்போசிவ் கண்டென்ட்ஸ் போட்டு மந்த்லி இவ்வளவு சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த ஃபீச்சரானு கேட்டா டெஃபினெட்லி நாட். ஆக்சுவலி லைக் யூடியூப் அண்ட் நவ் ஃபேஸ்புக் கண்டென்ட்ஸ் போடுறதுனால அதுல இருந்து வியூஸ் எடுக்கிறதுனால மட்டுமே இன்ஸ்டாகிராம்ல காசு பார்க்க முடியாது. அப்ப இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ற ரியல் டேலண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷனா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்ஸ்டாகிராம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஃபீச்சர் தான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன், இந்த இன்ஸ்டா கிவ்ஸ், அப்புறமா பேட்ஜஸ், இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே. அதாவது இப்போ இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற ரியல் டேலண்ட்ஸ் இருக்காங்கல்ல, சிங்கர்ஸோ, டான்சர்ஸோ, இல்லாட்டி ஆர்டிஸ்டோ, இல்லாட்டி ரியல் டேலண்ட்ஸ் இருக்கிற யாரா இருந்தாலுமே எக்ஸ்க்ளூசிவான அட்வான்ஸ்டான கண்டென்ட்ஸ் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மூட்ல போஸ்ட் பண்றாங்க. காமன் ஆடியன்ஸா அவங்களோட பேஜ்ல இருக்கிற கான்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, அவங்களோட எக்ஸ்க்ளூசிவான கான்டென்ட்ஸ் நீங்க பாக்கணும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த கான்டென்ட்ஸ பாப்பீங்க. புரியல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புல்லாங்குழல் ஊதுறவர் இருக்காரு அப்படின்னா அவரோட பேஜ் ஃபுல்லாவே அவர் அழகான புல்லாங்குழல் வாசிக்கிற விஷயங்களா இருக்கும். அவரு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மோட ஆன் பண்ணிட்டு எக்ஸ்க்ளூசிவான இப்போ ஒரு பெரிய ஜாம்பவான்கள் கூட சேர்ந்து வாசிச்சதா இருக்கலாம், இல்லாட்டி பெரிய பெரிய ஸ்டேஜஸ்ல வாசிச்சதா இருக்கலாம், எக்ஸ்க்ளூசிவா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மோட்ல போஸ்ட் பண்ணுவாரு. இப்போ அவரோட அந்த கலையில இன்ட்ரெஸ்ட் இருக்கிற யாரா இருந்தாலுமே அந்த எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ பார்க்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பே பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் ஆன் பண்ணிட்டு அந்த கண்டென்ட்ஸ பார்த்து சந்தோஷப்படுவாங்க. So this is the basic idea of Instagram subscription feature. அந்த கிரியேட்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா வியூவர்ஸ் அவங்களுக்கான இன்ஸ்டா கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க, இல்லாட்டி பேட்ஜஸ் மூலமா அவங்களுக்கான ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷனா கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். சோ இன்ஸ்டாகிராம் மூலமா பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சில ஃபீச்சர்ஸ் தான் இது. சோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஆக்சுவலி ஏன்னா இப்போ இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த கிளாமரா போஸ்ட் பண்றவங்க எக்ஸ்ட்ரீம் கிளாமரஸ் காட்டுறதுக்கான ஒரு தளம் தான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி மாத்திட்டாங்களா, இல்லாட்டி அதுவும் மாறிடுச்சான்னு தெரியல. யாருக்கிட்டயாவது போய் நான் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா இவ எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட் வச்சிருப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு அது மாறி போச்சு. இன்ஸ்டாகிராம்ல மட்டும் இல்லாம சோசியல் மீடியாலே பொதுவா இந்த மாதிரி நிறைய அக்கௌண்ட்ஸ் நீங்க கோ த்ரூ பண்ணிருப்பீங்க. நிறைய இந்த மாதிரி எக்ஸ்போசிவான கிளாமரஸ் கண்டென்ட்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் நவ் அந்த கிளாமரஸ் கண்டென்ட்ஸ் மூலமாகவே ஒருத்தவங்களும் இவ்வளவு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்போசிவா கண்டென்ட்ஸ் போட்டு உடம்பு காமிச்சு இப்படி சம்பாதிக்கிறாங்களே, இதெல்லாம் தப்பு கிடையாதா அப்படின்னு கேக்குறோம்னா, இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு கூட்டம் பாக்குது இல்ல, அவங்கள நம்ம என்ன சொல்ல போறோம்? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு.
If someone is subscribing that content அப்படின்னா that subscriber needs that content and he or she is just encouraging that creator. That's what it means la. சில பேர் வெளியே எப்படி இருக்காங்கன்னா இந்த மாதிரி கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி அவங்களோட கான்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கா, என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கா, என்ன இவ சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா இவ்வளவு சம்பாதிச்சிட்டு இருக்கா அப்படின்னு குறை சொல்ற ஒரு கூட்டமும் இருக்கு. இதை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர் ஒருத்தங்கள ஒரு சிலர் சேர்ந்து வன்புணர்வுக்கு உட்படுத்தி அதை வீடியோ எடுத்து ஒரு சில சைட்ல அப்லோட் பண்ணப்போ அவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், அவனோட மனநிலை என்ன, இந்த மாதிரி அந்த ஆஸ்பெக்ட் பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு லிங்க் ப்ளீஸ்னு கேட்ட ஒரு மோசமான கூட்டத்துக்கு நடுவுல தான் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். The world revolves around what அப்படின்னு கேட்டா ஃபேக்சுவல் எனக்கு தெரியாது. பட் இன் மை ஒப்பீனியன் the world revolves around sexual attraction ஓட தோணுது. சும்மா சொல்லுங்க, இல்லைன்னா சும்மா யோசிங்க. டெய்லி நம்ம எவ்வளவு நேரம் சோஷியல் மீடியா பாக்குறோம். அந்த கான்டென்ட்ஸ்ல ஒரு 20% ஆஃப் த கான்டென்ட்ஸ் வித் ரியல் டேலண்ட்ஸ் அண்ட் நீட்னஸ் ஓட வருது அப்படின்னா எத்தனை கான்டென்ட்ஸ் இல்லைன்னா கான்டென்ட் கிரியேட்டர்ஸோட ஹூக்ஸே வந்து இந்த செக்ஷுவல் அட்ராக்ஷனா இருக்கு. எஜுகேஷன் வீடியோக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய கழுத்து வச்ச சட்டை போடணும்? டீல சுகர் கலக்கிறதுக்கு எதுக்கு? சரி விடுங்க. பை தி வே, அப்ப இதெல்லாம் பண்ண தப்பா? நாங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போட கூடாதா? இது என்னோட உடம்பு, நான் என்ன ட்ரெஸ் வேணா போடுவேன். This is my rights அப்படின்னு கேட்டீங்கன்னா obviously it's your rights. அட என்ன பிரச்சனை விவரமா பேசிட்டு இருக்கா? நம்ம ஊர்க்காரங்க குழந்தைங்க பேசிட்டு இருக்கா? இன்னார்தான் கோபால சொன்னான்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. என்ன கோபால அப்படித்தானே? I'm not in an argument about whether it is right or wrong. I'm just talking about the trend and the business behind it. உலகம் இப்படி மாறிட்டு இருக்கும்போது ஒருவேளை நம்மளும் இப்படிதான் மாறணுமோ அப்படின்னு சில பேர் நீங்களே யோசிச்சிருப்பீங்க. செக்ஷுவல் அட்ராக்ஷன் வச்சு பில்லியன்ஸ் ஆளுங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்படும் போது மனசுக்குள்ள பில்லியன்ஸ்க்கு எத்தனை ஜீரோ வரும் அப்படின்னு நீங்களும் யோசிக்கிறீங்க அப்படின்னா we are in the same cage bro. Yeah, really. ஆனா இதுல சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கிற எல்லாருமே இதான் பண்றாங்க. எல்லாருமே இப்படி கிளாமரஸா போஸ்ட் போட்டுதான் இந்த அமௌண்ட்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஒட்டுமொத்தமா சொல்லிட முடியாது, இல்ல நினைச்சிட முடியாது. ரியல் டேலண்ட்ஸ் கண்டிப்பா இருக்காங்க. பட் are they getting the same recognition? No, right? That's the sad reality. சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கிறது வைக்காம போறது எல்லாமே உங்க இஷ்டம். அதுல என்ன போஸ்ட் பண்ணணும்ங்கிறதும் உங்களோட இஷ்டம். இன்ஸ்டாகிராமோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாட்டி அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ள நீங்க போஸ்ட் பண்ணீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல உங்களை அலோவ் பண்ண போகுது. சோ இது வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற எந்த கிரியேட்டர்ஸா இருந்தாலுமே ஈவன் எக்ஸ்போசிவ் கண்டென்ட்ஸ் போட்டா கூட அவங்க அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல இருக்கிறதுனாலதான் இன்ஸ்டாகிராம் அதை அலோவ் பண்ணிருக்கு. அலோவ் பண்ணதுனாலதான் அவங்க அதுல இருந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு $1 மில்லியன் பிசினஸ் இருக்கு அப்படிங்கறத, இல்லாட்டி இப்படி ஒரு ட்ரெண்ட் இருக்கு அப்படிங்கறத சொல்லணுங்கிறது தான் இந்த ஒரு வீடியோட பர்பஸே தவிர இது செய்யுங்க இல்லாட்டி இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. End of the day, it's anyone's personal decisionல. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயினா அனுப்பிக்கிறது யாரு? பாவம் அவன்ல. போடா நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போ. But here is the interesting part. ஒரு சில கிரியேட்டர்ஸோட இன்கம் வந்து கல்குலேட் பண்ணலாம்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி கல்குலேட் பண்ணி கொஞ்சம் வயிற்றுல கொட்டிக்கலாமா? இவங்கள ஞாபகம் இருக்கா? பிக் பாஸ் ஃபேம், அப்புறம் நேர்கொண்ட பார்வை படத்துல எல்லாம் நடிச்சிருந்தாங்க. இதுவரைக்கும் 2 ஸ்டோரிஸ், 31 போஸ்ட், 4 ரீல்ஸ் போஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்களோட மொத்த சப்ஸ்கிரைபர்ஸ் 2415. அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வந்து 1250. ஓ 2415 இன்டூ 1250 ரூபாய். இது எவ்வளவுப்பா? 30,18,750 ரூபாய். அதாவது இன்ஸ்டாகிராம்ல 2 ஸ்டோரி, 31 போஸ்ட், 4 ரீல் போட்டு மாசம் 30 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க ஸ்ரீலங்கன் காசுல. இந்தியன் மணில பார்த்தோம்னா 8,62,000 ரூபாய். வயிற்றுச்சலா இருக்கு. அப்புறம் இன்னொருத்தவங்க இருக்காங்க, இவங்க வந்து 19.3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. இவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனைன்னு பார்த்தோம்னா 11,500. இவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வந்து 950. பார்த்தோம்னா இது எவ்வளவுப்பா? 1 கோடியா? 1,9,25,000. 1 கோடி. 1 கோடி. இந்த 1 கோடி எதுக்கு அப்படின்னா 650 ஸ்டோரிஸும் 12 போஸ்டும் 33 ரீல்ஸும் தான் போட்டிருக்காங்க. இதுக்கே வந்து அவங்களுக்கு 1 கோடி. 1 கோடி நான் கரெக்டா சொல்றேன்னு தெரியல எனக்கு. பட் ஐ ஹோப் அது வந்து 1 கோடி தான். இந்தியன் ருபீஸ்ல வந்து 31 லட்சம் நினைக்கிறேன். தப்புனா சொல்லுங்க ப்ளீஸ். இன்னொருத்தங்களையும் காமிச்சு வைத்தறிச்சல கூட்டிக்குவோம். இவங்க வந்து 15.4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க. ஐ மீன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் மில்லியனா? அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 7,339 சப்ஸ்கிரைபர்ஸ். 400 அப்படி மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காங்க. 29,35,600.
173 ஸ்டோரி, 5 ரீல், ஒரு போஸ்ட். இதுக்கான எஃபர்ட் பத்தி யோசிச்சு பாருங்க. அண்ட் ஃபார் தட் எஃபர்ட் she is earning 29 லட்சம் per month, 8 lakhs per month in Indian money, Indian rupees. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. வயிற்றெரிச்சல் இது பார்க்க இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கறதுனால just stopping it here. ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீச்சர் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு and எந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒன்னா இருக்கு அப்படின்ட்டு. பட் as a common person, நானோ நீங்களோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மூட ஆன் பண்ணிட்டு ஏதாச்சும் பேசி போட்டோம்னா ஆக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களா? இல்ல நான் எக்ஸ்ட்ரீமா சூப்பரா டான்ஸ் ஆடக்கூடிய ஒருத்தங்க, இல்லாட்டி சூப்பரா பாட்டு பாடுற ஒருத்தங்க, நான் சப்ஸ்கிரிப்ஷன் ஆன் பண்ண போறேன். ஆன் பண்ணதுக்கு அப்புறமா ஆக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் பாடுறதையோ ஆடுறதையோ பார்ப்பாங்களா? இல்ல அந்த புல்லாங்குழல் எக்ஸாம்பிளே சொல்லணும் அப்படின்னா, நான் எக்ஸ்ட்ரீமா சூப்பரா புல்லாங்குழல் வாசிக்கிறேன், ரொம்ப நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு புல்லாங்குழல் வாசிக்க போறேன். அட்லீஸ்ட் புல்லாங்குழல் வாசிக்கிறத பார்த்து ஃபாலோ பண்ண ஃபாலோவர்ஸ் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸை பார்த்து இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? உங்க மனசே இல்லைன்னு சொல்லுதுல. சோ இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி இதே அமௌண்ட்டை நான் எடுக்கணும் அப்படின்னா, அப்ப நான் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், என்ன மாதிரி கான்டென்ட்ஸ் போடணும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இது என்ன நம்ம சமூகத்துக்கும் நம்ம மக்களுக்கும் பிடிச்ச தோஷம் அப்படின்னு நீங்க நொந்துக்கிறீங்க அப்படின்னா, இத பண்றதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அவரவர் நியாயம் அவரவருக்குரியதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். கட்டுக்கடங்கான இந்த ட்ரெண்ட் எல்லாம் மாறணும்னா புது ட்ரெண்ட் வந்தாதான் உண்டு. ஆனா அந்த புது ட்ரெண்ட் இதை விட மோசமா இருந்துச்சுன்னா, கீப் அப் த டிஸ்கஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல், லைக் பண்ணுங்க. யாருக்கு ஷேர் பண்ணுவீங்கன்னு தெரியல, பட் இது பத்தி உங்களோட ஒப்பீனியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் நிறைய வச்சிருக்கிற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் யாரையாவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம அவங்களோட மந்த்லி இன்கம் என்னன்னு கால்குலேட் பண்ணி பார்த்து இன்னும் நிறைய வைத்திருச்சல கட்டிக்கலாம். ஓகே, பை.